அம்மா வணக்கம். கொன்சாகா கான்வென்ட்டில் நீங்கள் சிஸ்டர் சுசீலா, டாக்டர் சுசீலா அவர்கள் கவான் டஃபி ஃபாதரோடு பற்றாளராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறது. அது உண்மையும் கூட. நீங்கள் அவரோடு பயின்ற பலரை சந்தித்து இருக்கின்றீர்கள். பல சாட்சியை பகர்களாக இருக்கின்றீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த டிஎன்பிசி போர்டிங் இதற்கான இன்கம் டேக்ஸ் என்ற விஷயத்திலே ஒரு புதுமையை நீங்களே ஆற்றி அந்த உத்தரவை பெற்று ரத்து செய்திருக்கிறீர்கள். இவ்வளோ பெரிய மகானுக்கு நீங்கள் செய்திருக்கின்ற காரியங்களை பார்க்கின்ற போது மிக மதிப்புக்குரியதாக இருக்கிறது. உங்களை சந்தித்தது இந்த நேரத்தில் டஃபியனுடைய அருளால் வழிகாட்டுதலால் தான் உங்களை சந்திக்க நேர்ந்துள்ளது. அவருடைய பதிவுகளை நாங்கள் பலரிடம் பெற்று பதிவு செய்திருக்கின்றோம். பல அற்புதங்களும் பலரும் நலனும் பெற்றிருக்கின்றார்கள். கல்வியில் உயர்ந்து பல நாடுகளும் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அவருக்காக நாங்கள் பணி செய்கின்ற போது உங்களை சந்தித்ததில் மகிழ்கின்றோம். அந்த கருத்துக்களை நீங்கள் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை தாமஸ் கார்டன் டஃபி என்றால் அவருடைய பிறப்பு நூற்றாண்டு விழாவை என் கண்முன் கொண்டிருக்கின்றேன். நான் டிஎன்பிசிஎல்சியில் பணிபுரிகின்ற பொழுது அவரை பற்றிய உண்மை தகவல்களை அறிந்து கொள்ளவும், அவருடைய நூல்களை கொஞ்சமாவது படிப்பதற்கும், அவருடைய கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அநேக வாய்ப்புகள் கிட்டியது பற்றி நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நாளில் தந்தை தாமஸ் கார்டன் டஃபி அடிகளாரின் அவருடைய கலவையில் நான் பெற்ற அனுபவங்களை ஒரு குறுகிய நேரத்திற்குள் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். நான் அங்கு புரிகின்ற பொழுது அவரது கல்லறைக்கு சென்று ஜெபிப்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு நிறைவாகவும் இருக்கும். அந்த வேளையில் டிஎன்பிசிஎல்சி இன்னும் மற்ற நிறுவனங்களுக்கு வரி கட்டாத காரணத்தால் பல ஆண்டுகளாக சேர்த்து குவித்து வைக்கப்பட்டிருந்த வரிகள் மீது அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுத்து கட்டடத்தை ஜப்தி செய்வதாக நோட்டீஸ் வந்தது. அந்த நோட்டீஸை வைத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் சற்று கலக்கமுற்றவர்களாக இருந்தோம். அப்பொழுது டைரக்டராக இருந்தவர் ஃபாதர் வி மரியதாசன். அவருக்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இன்று திடீரென்று இவ்வளவு பெரிய சுமையை, பொருளாதார நெருக்கடியை எனக்கு தந்திருக்கின்றார்கள், என்ன செய்வது என்று அவரும் கலங்கி நின்றார். அப்பொழுது நான் தந்தை தாமஸ் கார்டன் டஃபியிடம் ஜெபித்துவிட்டு ஃபாதரிடம் உத்தரவு கேட்டேன். நான் சென்று அந்த அலுவலகத்தில் இதை பற்றிய விவரம் என்னவென்று கேட்டு இதற்கு ஏதேனும் மாற்று வழி உண்டா என்று நான் கேட்டு வருகிறேன் என்று தைரியமாக ஃபாதரிடம் கேட்டேன். ஃபாதர் என்னை, உங்களால் என்ன செய்ய முடியும், இது அரசாங்க ஒழுங்கு, அரசாங்க விதி, கவர்மெண்ட் ரூல்ஸ் என்றெல்லாம் என்னை தடை செய்த போதும் நான் அந்த தடைகளை மீறி தந்தை மீது நம்பிக்கை வைத்து அவரது கல்லறையில் சென்று இந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து சென்று கல்லறையில் வைத்து ஜெபித்து விட்டு நேராக அந்த சேர்மன் ஆஃபீஸுக்கு, பழைய ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற எதிர்க்கையில் உள்ள அந்த ஆஃபீஸுக்கு நான் சென்றேன். ஹீராச்சந்த் தான் அப்போ சேர்மன். அங்கே சென்றபோது ஹீராச்சந்த் அவர்கள் சேர்மனாக இருந்தார்கள். அவரை நேரடியாக பார்த்து எங்களுக்கு இதுக்கு ஏதேனும் வழி உண்டா, மாற்று வழி உண்டா, இதை குறைக்க முடியுமா என்று அவரிடம் கலந்து நான் ஒரு தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன். அவர் அப்போது சொன்னார், ஏன் சிஸ்டர் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள், அவர்களை நாளைக்கு வர சொல்லுங்கள், நாம் அதற்கு அந்த பேப்பரை எல்லாம் நாம் பாய்த்து விட்டு அவருக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கலாம் என்று சொல்லி அனுப்பினார். மறுநாள் மீண்டும் ஒரு நாள் விட்டு மறுநாள் சென்றேன். வழக்கம் போல தந்தை தாமஸ் கார்டன் டஃபியின் கல்லறையில் பேப்பர்களை வைத்துவிட்டு அந்த பள்ளியின் சிறிய வழியாக நடைமுறையாக சென்று அது அலுவலகத்தில் அவரை சந்தித்த போது அவர், இன்று நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், நாளை அல்லது மறுநாள் வாருங்கள் என்று சொன்னார். மறுநாள் அவர் வீட்டில் ஒரு விழா நடந்தது. அங்கு சென்றபோது அவர் என்னை பார்த்து, நான் இந்த காரியத்தை முடித்தவுடன் நாளைக்கு நீங்கள் அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்.
ஒன்று சொன்ன பொழுது நான் மறுநாள் அதே போல் 11 மணிக்கு கல்லறைக்கு சென்று பேப்பரை வைத்துவிட்டு நேரடியாக சென்றேன். அவர் 3 முறை கல்லறையில் ஜெபித்திருக்கிறீர்களா? 3 முறையாக கல்லறையில் நான் அந்த பேப்பர்களை வைத்து ஜெபித்து நிச்சயம் எனக்கு வெற்றி கிடைக்கும், ஏதேனும் நன்மை கிடைக்கும், ஒரு புதுமை நடக்கும் என்று நான் நம்பியிருந்தேன். அந்த புதுமை அலுவலகத்தில் சென்றபோது உடனடியாக நடந்தது. அந்த சேர்மன் ஹீராச்சந்த் அவர்கள் உடனே கையெழுத்திட்டு 6 நிறுவனங்களுக்கு டேக்ஸ் எக்ஸாம் என்ற ஒரு விதிவிலக்கை எங்களுக்கு தந்து அத்தனை நிறுவனங்களையும் அவர் காப்பாற்றினார். அந்த புதுமை நடந்தது என்னால் மறக்கவே இயலாது. அவருக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் எந்தெந்த நிறுவனமா? கேட்டரிங் சென்டர், டிஎன்பிசிஎல்சி, போனி, டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல், மாடல் ஸ்கூல், லூமன் இன்ஸ்டிடியூட், இன்னொரு ப்ராட்டஸ்டன்ட் ஸ்கூல், வால்டர் ஸ்கூல். இந்த ஆவணம் என் கையில் இருக்கின்றது. நான் இன்னும் அவருடைய கையெழுத்துக்காக ஒரு சிறிய விஷயமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய கையெழுத்து, அவருடைய பிறப்பு 100ஆண்டு விழா 888 நடந்தபோது நான் டிஎன்பிசிஎல்சியில் எல்லோரும் டிஎன்பிசி சென்டருக்காக சென்றீர்கள்.